மேபி ஒரு ரெசிபி நம்ம வந்து இந்த அடுத்த டிஷ் நம்ம செய்ய போகிறது வந்து கொத்தவரங்காய் வச்சு ஒரு கொத்தவரங்காய் புட்டு செய்ய போகிறோம். அந்த கொத்தவரங்காய் புட்டு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்ன பார்ப்போம். கொத்தவரங்காய் 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 2 கை, வெங்காயம் 2 கை, பச்சை மிளகாய் 3, கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 2, எண்ணெய் 1 குழிக்கரண்டி. இப்போது கொத்தவரங்காய் புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம். கொத்தவரங்காய், கடலைப்பருப்பு, வெங்காயம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போது கடலைப்பருப்பை ஒரு 2 வேக்காடு கொடுக்குறோம். அது ஊற வச்சிடும் முதல்ல தண்ணியில். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 2 வேக்காடுன்றது நல்லா கொதி வந்த பிறகு இறக்கி தண்ணியை நிறுத்திடணும். பாத்திரம் வைக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம். இது நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை துவைக்கிறோம், வெங்காயத்தை வதக்குறோம், பொடியை நறுக்கின கொத்தவரங்காயை நல்லா வதக்கிறோம். இந்த அந்த கடலைப்பருப்பை போட்டு நல்லா வதக்கிட்டே வரணும். ஒரு ஸ்டேஜில் பார்த்து கடலைப்பருப்பை உடஞ்சி இந்த கொத்தவரங்காயோட மிக்ஸ் ஆகிடும். உப்பு போட்டுரும், பச்சை மிளகாய் போட்டுரும். இது நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி காடி ரோலும் சாப்பிட்லாம், தொட்டுக்கும் சாப்பிட்லாம். சாம்பாருக்கோ ரசத்துக்கோ தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம கொத்தவரங்கான்றது சாதாரண ஒரு சிம்பிள் வெஜிடபிள். யாருமே இது கிட்ட போகிறது கிடையாது. கொத்தவரங்காய் பார்க்கும்போது நம்ம ஆளுநர் கொத்தவரங்காய் மாதிரி இருந்தால் கூட சாப்பிட மாட்டாங்க. வெயிட் போட்ட போகிறாங்கன்னு பயம் நினைக்கிறேன். ஸோ அந்த கொத்தவரங்காய் டெஃபினட்டாக வந்து வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறது, நார் சத்து நிறையா இருக்குது. அதாவது கொத்தவரங்காய் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவாங்க. நான் சொன்னேன் மாம்பழத்தில் இப்போ நிறைய மாம்பழம் கிடைக்குது. இதில் 2-3 டிப்ஸ் நான் கொடுக்கணும். மாம்பழத்தில் ஒரு நல்ல மாம்பழம் கஸ்டர்ட் பவுடர் வாங்கிக்கோங்க. சப்போஸ் ஒரு 5 டீஸ்பூன், அதாவது 25 கிராம் கஸ்டர்ட் பவுடர் அப்படின்னா 4 கிளாஸ் பால், ஒரு மாம்பழம், தேவையான அளவு சர்க்கரை. ஏன்னா மாம்பழத்தில் நிறைய ஸ்வீட் இருக்கும், அதனால தேவையான அளவு சர்க்கரை. இப்போ அந்த கஸ்டர்ட் பவுடரை பாலில் கரைச்சிடுறோம், அடுப்பில் வைக்கிறோம். கொஞ்சமாக அந்த தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கிறோம். அந்த மாம்பழத்தில் 2 மாம்பழத்தில் ஒரு மாம்பழம் ஜூஸ் எடுத்து அதாவது நம்ம கஸ்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் ஊற்றிடுறோம். 2வது மாம்பழத்தை தோல் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிடுறோம். பொடியாக கட் பண்ணிட்டு அந்த கஸ்டர்டை போட்டுறோம். சின்ன கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் ஊற்றிட்டு, அதாவது அந்த கஸ்டர்டு வந்து ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கல் மாதிரி சொதன்னு ஆகிடும். போரிங் கன்சிஸ்டன்சி, ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ஊற்றுற பதத்தில் இருக்கும். ஊற்றிட்டு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணாதீங்க. அதாவது ஃப்ரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று டீப் ஃப்ரீசிங் இருக்கும், ஒன்று ரெஃப்ரிஜரேட் இருக்கும். அது ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. அது ஒரு மேபி ஒரு 11 o'clock பண்ணுறீங்க, 2 o'clock சாப்பிடும்போது அந்த சில்னஸோட அந்த கஸ்டர்ட், அதாவது கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா அந்த அழகாக அந்த கன்சிஸ்டன்சி அழகாக வரும். அந்த மாம்பழ ஜூஸோட அந்த மாம்பழத்தோடு சாப்பிடும்போது மாம்பழ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பருப்பு இங்கே இறக்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த கொத்தவரங்காய் போட்டு செய்து பார்க்குறோம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கின பிறகு இதில் கொத்தவரங்காயை போட்டுடலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கோங்க, நல்லா வதக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டு தவிர்த்து வச்சுக்கலாம்.
நல்லா வதங்கட்டும். வெந்து வரணும். வில் கோ ஃபார் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவி வழங்கும் சுவையோ சுவை நிகழ்ச்சிக்கு. கொத்தவரங்காய் சூப்பராக வந்துடுச்சு. இப்போது இந்த வேக வச்ச கடலைப்பருப்பை அப்படியே போட்டுங்க. நல்லா பரட்டிகிட்டே வாங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. திருப்பி பார்த்துடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளித்தோம். வெங்காயத்தை வதக்கணும். கொத்தவரங்காய் போட்டோம். நல்லா வதக்கிட்டோம். பொடியை நறுக்கின கொத்தவரங்காய், பச்சை மிளகாய் போட்டோம். நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு தண்ணி தெளிச்சிட்டோம். நல்லா ட்ரையான பிறகு கடலைப்பருப்பு வேக வச்சோம். வேக வச்சு தண்ணி இருத்துட்டோம். அந்த தண்ணி இருத்த பிறகு அந்த கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு பிரட்டு பிரட்டிக்கிறோம். இதுலேயே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். இது நீங்கள் சாத்தில் போட்டு பசி சாப்பிடும்போது சுகமாக இருக்கும். அப்படின்னா சப்பாத்தியில் வச்சு மடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தொட்டு சாப்பிட்றது சாம்பார் சாத்தோடையோ ரச சாத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம 2 டிஷ் பண்ணோம். பரங்கிக்காய், காளான், மிளகு வறுவல். அது என்ன பண்ணணும், எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், பரங்கிக்காய் போட்டோம், அதே மாதிரி காளானையும் போட்டோம், இஞ்சி பூண்டு போட்டோம், தனியாத்தூள் போட்டோம், உப்பு போட்டு தண்ணி தெளித்து வேக வச்சிட்டோம். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டு எலுமிச்சம்பழத்தை போட்டு நல்லா ட்ரையாக வதக்கிட்டோம். அது வந்து பரங்கிக்காய், காளான், மிளகு வறுவல். கொத்தவரங்காய் புட்டு செஞ்சோம். கடலைப்பருப்பை வேக வச்சிட்டோம். பொடியாக கொத்தவரங்காய் கட் பண்ணிட்டோம். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டோம். கொத்தவரங்காய் போட்டு வதக்கிட்டோம். பச்சை மிளகாய் போட்டு உப்பு போட்டோம். அந்த வெந்த கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ட்ரையான பிறகு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான கொத்தவரங்காய் புட்டு. ஸோ இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறையா வந்து நம்ம டிப்ஸ் பார்த்தோம் பலா, வாழை பற்றி. ஸோ இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது இந்த கொத்தவரங்காய் புட்டு எப்படி வந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த கொத்தவரங்காய் தொப்பு சொல்லும்போது யாருமே விரும்பி சாப்பிடாத ஒரு வெஜிடபிள். ஆனால் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்ல வெஜிடபிள் இது. நம்ம யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல. ரீசன் வந்து அது கசப்பாக இருக்கும்னு சொல்லி அதனாலேயே யாரும் சாப்பிட்றதில்ல. ஒரு வாட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். கொத்தவரங்காய் புட்டு, பரங்கிக்காய், காளான், மிளகு வறுவல். இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு உழைங்க, நல்லது செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் விடைபெறும் தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். சுவையோ சுவை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள் மற்றும் பயனுள்ள சமையல் குறிப்புகளை நீங்களும் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சுவையோ சுவை, ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 32. இமெயில் suvayosuvai500@gmail.com.